போகிறது வந்து எக் ட்ராப் கறி, உடைத்த முட்டை கறி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் வந்து கொஞ்சம் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், இதிலே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடிசா, அதை ஆட் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து சாட்டே ஆகட்டும். ஓகே, நம்மளோட ஆனியன் வந்து நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆனவுடனே இதில் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது முழுக்க வந்து ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட் பண்ண கறி. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அது ஓகே, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கும். இது வந்து ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம், இதுக்கு தேவையான அளவு. இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா குக் ஆனோன்னா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி, மஞ்சள் பொடி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணுங்கள். இப்போ காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் ஜீரா பவுடர், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் கடந்து குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் வந்து தண்ணி கூட தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து ரெகுலர் பால் ஆட் பண்ண போகிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் கூலாக இருக்குமா. இதில் வந்து ஒரு 1/2 கப் சாதா பால், ஒரு க்ரீமினஸ் கொடுக்கறதுக்கு. நீங்கள் வந்து இது வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போதே நீங்கள் சாதா பால் ஆட் பண்ணிங்கன்னா திரிஞ்சு போயிடும். அதனால தான் நான் வந்து 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை வந்து அப்படி பச்சை தண்ணி ஊற்றி கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு நான் வந்து பால் ஆட் பண்ணேன். ஸோ இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் திரிஞ்சு போகல, பார்த்தீங்களா? ஏன்னா சூடாக இருக்கும்போது நீங்கள் பால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பால் வந்து ஸ்ப்ளிட் ஆகிரும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஹீட்டில் வைக்காதீங்க. இதில் வந்து நம்ம எக்கை உடச்சி விட போகிறோம். ஸோ 4 அணை விட போகிறேன் நான். ஓகே, 4 அணை ஊற்றியாச்சு. இப்போ மூடி போட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 8 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அந்த டைமில் நம்ம எக் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து இது வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் ஆட்டு இருக்கும். ஸோ இது வந்து குவிக்காக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு கிரேவி. இப்போ ஃபைனலாட்டு இன்க்ரீடியன்ட், ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர், அது கூடயே ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை,
ஸோ அவ்வளோதான், நம்மளோட எக் கறி ரெடி. டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னுமே கிரேவியாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியோ பாலோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால இப்படியே வச்சுட்டேன்.